எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ். ஆதி சார் ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி கால் பண்ணியிருந்தாங்க. நான் கொஞ்சம் ஒர்க்ல இருந்ததுனால உங்ககிட்ட சொல்ல என்ன மறந்துட்டேன். விஷயம்? என்ன விஷயம்னு தெரியல, ஸ்ட்ரைட்டாவே வந்து பேசுறேன்னு சொல்லிட்டாரு. ஓ. Hi, good morning, ma'am. Good morning, Adi. Please take your seat. Thank you so much. Phone பண்ணிருந்தீங்களா? Anything special? Yes, ma'am, when it's got to be Adi, it has to be special. Oh, so nice. Jokes apart. ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் பண்ணிருக்கேன். Is it? அப்படி என்ன பண்ணீங்க? மேம், அப்பிக்கும் தொல்காப்பியனுக்கும் நடுல ஒரு இரும்பு சோற எழுப்பிட்டேன். அவங்க ரெண்டு பேருக்கு நடுல ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாட ஊதி பெருசாக்கி இப்போ கிட்டத்தட்ட அவங்க பிரிஞ்சாச்சு. இனிமே கண்டிப்பா அவங்க ஒன்னு சேரவே முடியாது. குட், வெரி குட். தேங்க்ஸ் மேம். ஆமா, இது ரொம்ப சிரமமான வேலையா மிஸ்டர் ஆதி? எஸ், ஆஃப் கோர்ஸ் மேம். அப்பியும் தொல்காப்பியனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்கள பிரிக்கிறது எவ்வளவு சிரமம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி. பல கஷ்டங்கள்ல எவ்வளோ பிரச்சனைகள் நெருக்கடி வந்தா கூட ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து எல்லாத்தையும் சமாளிச்சாங்க. மேம், அப்பிக்காக எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சவன், சமயங்கள்ல தான் உயிரியே பணியம் வச்சவன் இந்த தொல்காப்பியன். அதே மாதிரி தொல்காப்பியனை பத்தி தான் அம்மாவோ புருஷனோ தப்பா பேசினா கூட தாங்கிக்க முடியாதவ இந்த அப்பி. Really? Sounds very interesting. மேம், அவங்க ரெண்டு பேரும் பிரிவாங்கன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா இந்த ஆதி அதை நடத்தி காட்டிட்டான். I've done it, ma'am. I've done it. இவ்வளோ டீப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்களால எப்படி பிரிக்க முடிஞ்சது? இதுக்காக பாஸ் ஒன்றும் பெருசா அலட்டிக்கல மேடம், ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டாரு. அபி கையாலேயே அவ கண்ணை குத்த வச்சிட்டாரு. புரியலையா மேடம்? அந்த அபியோட தங்கச்சி ஆர்த்தி இருக்கல்ல, அவளை வச்ச தான் நினைச்சதை சாதிச்சிட்டாரு எங்க பாஸ். இதே மாதிரி இன்னொரு வேலையும் நீங்க பண்ண முடியுமா? Anything for you, ma'am. சொல்லுங்க என்ன பண்ணணும். Just give me an order. அந்த தொல்காப்பியனை நம்ம சைடுக்கு கொண்டு வரணும். அதை நீங்க பண்ணணும். மேம், அதை உங்களால பண்ண முடியுமா? என்ன சொல்றீங்க மேம்? தெளிவாவே சொல்றேன். தொல்காப்பியனை நம்ம பக்கம் கொண்டு வரதுக்கு முழு முயற்சி எடுங்க. I want him on our side. முடியாதா? முடியாதுன்னு இல்ல மேம், முயற்சி பண்ணலாம். ஆனா எதுக்காக மேம்? என்ன காரணம்? நான் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. Just do it. வாங்க மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேரு கிருஷ்ணன். மேனேஜரை பார்க்கணும். அப்படியா? என்ன விஷயம்? என்ன அவருக்கு தெரியும், இன்னைக்கு அவர் வர சொல்லி இருந்தார். ஒரு நிமிஷம் இருங்க. சார், மிஸ்டர் கிருஷ்ணன் ஒருத்தர் வந்திருக்கார் சார். சரிங்க சார். மேனேஜர் ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க பேசிட்டு வெளியில வந்ததும் நீங்க போய் பாருங்க. அது வரைக்கும் லாபியில வெயிட் பண்ணுங்க. சரி சார். வாங்க மேடம். தேங்க்யூ சார். வெல்கம் சார்.
மேடம் நீங்க உட்காருங்க மேடம். உட்காருங்க மேடம். இப்ப இந்த ஆள் எதுக்கு இங்க வந்திருக்காரு? தெரியலையே மேடம். ஒருவேளை இந்த பேங்க்லயே இவருக்கு வேலை கேட்க வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த பேங்க்ல எங்க அக்கா அபி மாதிரி யாராவது இழிச்ச வாயங்க இருக்காங்களா என்ன இவருக்கு வேலை கொடுக்கறதுக்கு? அவர் எதுக்கு வந்திருந்தா நம்மளுக்கு என்ன? ஆனா உள்ள போய் மேனேஜர் கிட்ட நம்மள அவருக்கு தெரியும் அப்படி இப்படின்னு ஏதாவது கதை விட்டுட்டு இருக்க போறாரு. மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க. தொல்காப்பியன் மூலமா தான் இந்த மேனேஜர் எனக்கு பழக்கம். வர வழியில மேனேஜருக்கும் எனக்கும் பெரிய அளவுல பழக்கம் இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னீங்க. எல்லாம் தொல்காப்பியன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது தானா? இந்த ஆளு திடீர்னு இங்க வந்து உட்காருவான்னு எனக்கு எப்படி மேடம் தெரியும்? ஐயோ, இப்போ இந்த ஆள் வேற உள்ள போய் நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிட்டு இருக்க போறாரு. அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் மேடம். அது எப்படி? நம்ம மேல இருக்க கோவத்துல நிச்சயமா அந்த ஆள் ஏதாவது சொல்லுவான். சொல்லுங்க தொல்காப்பியன். சார், பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு குருகுலம் இருக்கு, ஜீவ சங்கமம்னு பேரு. அங்கே நிறைய சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த ஃபைலில் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு தொல்காப்பியன். நீங்க ஏன் இவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க இதுல? சார், நானும் கொஞ்ச காலம் அந்த குருகுலத்தில் இருந்திருக்கேன் சார். அதனுடைய நிர்வாகி சத்தியமூர்த்தி சுவாமிகள் மிகப்பெரிய ஞானி சார் அவர். நீங்கள் ஒரு தடவை வந்தீங்கன்னா உங்களால் அந்த உணர்வுகளை பெற முடியும் சார். சரி, கண்டிப்பா வரேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? சார், இப்போ அந்த ஆசிரமத்துக்குன்னு சில பராமரிப்பு செலவுகள்லாம் இருக்கு. அதில் ஏதாவது ஒன்று உங்கள் பேங்க் ஏற்றுக்கிட்டா அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் சார். நிச்சயமா தொல்காப்பியன். சேர்மன் கிட்ட பேசிட்டு நான் கண்டிப்பா பண்ணி தரேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இருக்கட்டும் தொல்காப்பியன். அப்புறம் தொல்காப்பியன், அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ல பெரிய அளவுல ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சார். அபி ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. பெரிய அளவில் வரும் சார். ரொம்ப சந்தோஷம். நான் இன்னும் 2 நாள்ல உங்களை கூப்பிடுறேன். ரொம்ப நல்லது சார். தேங்க்யூ. வரேன் சார். ஓகே, வாங்க. மேடம் நாம போலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க கிருஷ்ணன், வாங்க. இப்பதான் தொல்காப்பியன் வந்துட்டு போறாரு, பாத்தீங்களா? பார்த்தேன் சார், பார்த்தேன். சரி, உட்காருங்க. என்ன விஷயமா வந்து போனாரு? அவர் ஒரு முக்கியமான வேலையை தான் வந்தாரு. முதல்ல நீங்க உட்காருங்க. சார், இவங்க ஆர்த்தி மேடம், அபி மேடத்தோட சிஸ்டர். வணக்கம் சார். மேடம் தான் அபி மேடத்துக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்காங்க. அப்படியா? ரொம்ப நல்லது. ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மேடம் ஒரு இடம் வாங்க போறாங்க. போரூருக்கு பக்கத்துல 2 கிரவுண்டு விலைக்கு வந்திருக்கு. பேங்க்ல இருந்து 60 லட்சம் ரூபாய் லோன் கொடுத்தீங்கன்னா பக்கவா ரீபேமெண்ட் பண்ணிடுவாங்க. சாரி கிருஷ்ணன், இடம் வாங்க இப்ப நாங்க லோன் கொடுக்கறது இல்ல. வீடு கட்ட தர்றோம், ஆனா அதுக்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சாரி கிருஷ்ணன். நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. மேடத்தோட ஹஸ்பண்ட் இருக்காரு, பெரிய டிராவல்ஸ் வச்சிருக்காரு சார். இவ்வளவு பேசுற நீங்க
அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிற பேங்க்லயே போய் லோன் கேட்கலாமே. இல்ல சார், அது வந்து ஐ எம் சாரி கிருஷ்ணன், என்னால இப்ப ஒன்னும் செய்ய முடியாது. போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி சார். வாங்க. என்ன கிருஷ்ணன் இது? என்ன விவரம் ஏதுன்னு கூட கேட்காம மூஞ்சல் அடிச்ச மாதிரி வெளியில போங்கன்னு பேசுறாரு. எல்லாம் தொல்காப்பியின் வேலையா தான் இருக்கும் மேடம். உள்ள போய் ஏதோ சொல்லி இருக்கிறாரு. என்ன இருந்தாலும் உங்களுடைய தோற்றத்தை பார்த்து இப்படி சொல்லி இருக்கலாமா? அதை விடுங்க மேடம். எவ்வளவு பழக்கம் எனக்கு இருந்தும் இப்படி பேசுறாருன்னா அந்த தொல்காப்பின் ஏதோ சொல்லி இருக்கணும் மேடம். நிச்சயமா அப்படிதான் இருக்கும். வாங்க போலாம். சரி மேடம், ஒரு நிமிஷம் சார். இப்போ தொல்காப்பியன் ஒருத்தர் மேனேஜரை பார்த்துட்டு போனாரே. ஆமா, ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு லோன் வாங்குற விஷயமா மேனேஜர் கிட்ட பேசிட்டு போறாரு. அவரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியணுமா? கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, ரொம்ப நன்றி சார். வாங்க சார், போலாம் மேடம். வரலாமா? கமன். வேலையா இருக்கியா? நான் எப்பவும் வேலையை தானே பார்த்துட்டு இருப்பேன். ஆனா நீ தான் உன்னோட கவனத்தை அப்பப்போ சிதற விடுற மாதிரி தெரியுது. இல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்கிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லலான்னு வந்தேன். என்ன விஷயம்? கேட்டா சங்கடப்படுவ. தொல்காப்பியன் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாராம். அப்படியா? நம்பகமான ஒருத்தர் சொன்னாங்க. ஸோ நிச்சயமா உண்மையாக தான் இருக்கும். அதுவும் என்ன பிஸ்னஸ்ங்கிற? கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ். இதை விட இன்னும் மோசமான விஷயம் என்னன்னு தெரியுமா? தொல்காப்பியன் ஆரம்பிக்க போற பிஸ்னஸ்க்கு மறைமுகமா அந்த மேனகா சப்போர்ட் பண்றா. கேட்ட எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஆனா ஆனா யோசிச்சு பார்த்தேன். இனி காலையில் அந்த லேண்ட் ஓனர் வந்து அந்த தொல்காப்பியன் மேனகாக்கே எடுத்து கொடுக்க சொல்லிட்டாருன்னு சொல்லல. இவ்வளவு நாள் இங்க இருந்து சாப்பிட்டுட்டு இப்போ திடீர்னு எதிரிகிட்ட போய் கை கோத்துக்கிறாருன்னா சீச்சி, அசிங்கமா இருக்கு. அரசியல்ல வேணா இது சகஜமா இருக்கலாம். ஆனா உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆள் எல்லாம் அப்படியே. ஆர்த்தி, போதும். கேள்விப்பட்டதை என்கிட்ட சொல்லிட்டல, அதோட நிறுத்திக்கோ. அதுக்கு மேல உன்னோட அபிப்பிராயம் எல்லாம் எனக்கு வேண்டாம். போ, உன்னோட வேலையை போய் பாரு. மனசுல பட்டதை சொன்னேன். சொல்லிட்டல, அதோட விடு. மிஸ்டர் சுரேஷ் மேடம், கொஞ்சம் கேபினுக்கு வாங்க. ஓகே மேடம். மே ஐ கம் இன் மேடம்? கம் இன். மேடம். மிஸ்டர் சுரேஷ், சொல்லுங்க மேடம். டிஜிட்டல் வேலி ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது. அதை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணேன். படிச்சீங்களா? படிச்சிட்டேன் மேடம். நம்ம கம்பெனிக்கும் டிஜிட்டல் வேலிக்கும் இருக்கிற கான்ட்ராக்ட் எப்படி இருக்கணுங்கிற ஃபார்மேட் தான் அது. பட் அது ஃபைனல் வெர்ஷன் கிடையாது. நீங்க நாளைக்கு நம்ம ஆடிட்டர் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம லாயரையும் வர சொல்லுங்க. எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனல் டிராஃப்டை இந்த மாசம் கடைசிக்குள்ள நீங்க கரெக்ட் பண்ணிடணும். ஓகே மேடம். அப்புறம் நம்ம தயார் பண்ண டிராஃப்டை டிஜிட்டல் வேலைக்கு நீங்க அனுப்பி வைங்க. ஏன்னா அவங்களோட ஒப்பீனியன் அவசியம். இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே மேடம். அப்புறம் நீங்க இது சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிற வேலைகளை தினமும் டிஜிட்டல் வேலையில இருக்கிற மிஸ்டர் முரளி கிட்ட அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே மேடம். ஓகே, கேரி ஆன் யுவர் வொர்க். ஓகே மிஸ்டர் சுரேஷ். மேடம்.
நீங்க தான் அன்னைக்கு தொல்காப்பியன் அவரோட மொபைல்ல ஆர்த்தியை போட்டோ எடுக்கும்போது பாத்தீங்களா? ஆமாம் மேடம், நான் தான் பார்த்தேன். வேற என்னென்ன தொல்காப்பியனை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? மேடம், அவரு நம்ம லேடி ஸ்டாஃபை எல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஆபீஸையே வேற மாதிரி ஆக்கிட்டாரு மேடம். பரவாயில்லையே, ரொம்ப கீனா தொல்காப்பியனை வாட்ச் பண்ணிருக்கீங்க. ஆமா மேடம், நான் கம்பெனியோடைய சின்சியர் ஸ்டாஃப் மேடம். குட், நீங்க போலாம். ஓகே மேடம். ஆர்த்தி, நீ என்ன பண்ற? சாயங்காலம் நேரா உன் வீட்டுக்கு போய் ராஜேஷை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு. ஏன், என்ன விஷயம்? சொல்றேன், விஷயம் இருக்கு, சீக்கிரமா வா.